வெல்கம் டு அரசர் ஈஸி லேர்னிங் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 4 போயம் டோவர் பீச் பை மேத்யூ அர்னால்ட். ஸோ இந்த போயமோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். Matthew Arnold was born in 1822 as the eldest son of Dr. Thomas Arnold, the famous headmaster of rugby. ஸோ இந்த ஸ்கூலில் தான் நம்ம அர்னால்டும் படிச்சிருக்காரு, அதை நோட் பண்ணிக்கோங்க. He was awarded the Hertford Scholarship and the Newdigate Prize for Poetry at Oxford. ஸோ இவரோட ஸ்கூலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரக்பி, யூனிவர்சிட்டி எஜுகேஷன் எல்லாமே ஆக்ஸ்போர்டில் தான் இவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் அங்கே அவருக்கு என்ன அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஹர்ட்ஃபோர்ட் ஸ்காலர்ஷிப், அப்புறம் நியூடிகேட் ப்ரைஸ் ஃபார் போயட்ரி. ஸோ நம்ம மேத்யூ அர்னால்டு வந்து ஹி வாஸ் அ போயட் ஆஸ் வெல் அஸ் அ கிரிட்டிக். The surroundings of Oxford form the background of his two poems, The Scholar Gypsy and Theresis. Dover Beach was published in 1867 in New Poems. ஸோ நியூ போயம்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த கலெக்ஷனோட நேம், ஓகேங்களா? அந்த ஸோ இந்த வால்யூமில் தான் அவர் வந்து டோவர் பீச் அப்படிங்கிற போயமை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட போயட்ரி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா காமன் தீமாக என்ன வரும் அப்படின்னா லவ், ஃபெய்த், ஆன்டி மாடர்னிசம். The scene described in the poem is the English Channel at Dover with the chalk cliffs. ஸோ சாக் கிளிஃப் அப்படிங்கிறது சுண்ணாம்பு பாறைகள். இந்த டோவர் கிளிஃப் பற்றி ஷேக்ஸ்பியர் அவரோட பிளே கிங் லியரில் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. கிங் லியர், ஓகே. The love addressed in the poem is Arnold's newly married wife, Frances Lucy Whitman. ஸோ இவர் விண்டோ வழியா டோவர் பீச்சோட அழகை ரசிச்சுட்டு இருக்கும் போது அவர் இன்னொருத்தங்களையும் கூப்பிட்டு பாருங்க இந்த அழகை ரசிங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அவங்க வந்து வேற யாரும் இல்லை, அவரோட ஒய்ஃப். ஸோ போயம்ல வந்து பிலவுட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கும். ஸோ அந்த பிலவுட் வந்து இவரோட ஒய்ஃபா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்றாங்க. Arnold lived in the Victorian age. Religious faith was at a low ebb during this age. ஸோ ரிலீஜியஸ் ஃபெய்த் ரொம்ப கம்மியா இருந்த ஒரு காலகட்டம். Charles Darwin's theory of evolution shattered people's faith in Christianity. ஸோ இந்த பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ல்ஸ் டார்வினோட தியரி ஆஃப் எவல்யூஷன், அதாவது மங்கில இருந்து தான் மேன் வந்து எவாலுவேட் ஆயிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த சயின்டிஃபிக் ட்ரூத் வந்து இட் ஷேட்டர்ட் பீப்புள்ஸ் ஃபெய்த். ரிலீஜியஸ்ல வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? ஸோ அப்போ மனிதனை வந்து கடவுள் படைக்கலையா அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து அப்போ அதிகமாக இருந்திருக்கு. Arnold says that the true love is the only remedy for all problems. ஸோ எல்லா பிரச்சனைக்கும் உண்மையான அன்பு தான் ரெமடியா இருக்கும் அப்படின்னு அர்னால்ட் சொல்றாரு. Arnold is looking at Dover Beach through the window and asks his beloved to watch the beautiful scene. ஸோ டோவர் பீச்சை வந்து விண்டோ வழியா பாக்குறாரு. அப்ப அவங்க பிலவுட் அவரோட ஒய்ஃபையும் வந்து இந்த அழகா ரசிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. The place is Dover Beach, which is in short distance from the French coast. ஸோ டோவர் பீச்ல இருந்து பார்த்தா நம்ம பிரெஞ்சு சிட்டி தெரியுங்களா, அங்க இருக்கிற ஒரு போர்ட், ஓகேவா? இட்ஸ் காலைஸ் அப்படின்னு சொல்றாங்க. காலை ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன், ஸ்பெல்லிங் தான் வந்து பாத்தீங்கன்னா CALAIS. நோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் டோவர், இந்த பக்கம் இங்கிலாந்துல வந்து டோவர் இருக்கு, இந்த பக்கம் பிரான்ஸ்ல வந்து காலை, சரிங்களா? CALAIS. ஸோ ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறத இட் கனெக்ட்ஸ் டூ லார்ஜ் வாட்டர் பாடிஸ், சரிங்களா? அப்போ பாருங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் டோவர் வந்து நார்த் சீயும் இங்கிலீஷ் சேனலையும் கனெக்ட் பண்ணுது. The waves are ebbing and flowing, which produces a crashing noise. ஸோ அலைகள் வந்து மேலையும் மேலே எல்லாமே ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, அது கூட அந்த கூழாங்கற்களும் இருக்கு. ஸோ இந்த தண்ணி கூழாங்கற்கள் ரெண்டும் சேர்த்து ஒரு கிராஷிங் நாய்ஸ் கேக்குது. Arnold says that there is something sad about this sound. ஸோ அவர் வந்து ஒரு எனக்கு இந்த சவுண்ட் வந்து இட் கிவ்ஸ் சம் sorrow feelings அப்படின்னு சொல்றாரு, sad feelings சொல்றாரு. Description of nature forms the opening line of the poem. ஸோ ஸ்டார்டிங் லைன் பார்த்தீங்க அப்படின்னா the sea is calm tonight, the tide is full அப்படின்னு ஆரம்பிக்கும், சரிங்களா? The poem has 4 stanzas and 37 lines. Night in the poem is described as calm and beautiful.
வேர்ல்ட் லை பிஃபோர் அஸ் லைக் எ லேண்ட் ஆஃப் ட்ரீம்ஸ். ஸோ அவங்க பிலோடு கிட்ட வந்து இந்த இது சொல்லுவாரு, உலகம் வந்து லேண்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ வேர்ல்ட் இஸ் கம்பேர்ட் டு லேண்ட் ஆஃப் ட்ரீம்ஸ். ஓகேங்களா? ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாருங்க. பட் ரியாலிட்டி தேர் இஸ் நோ ஜாய், நோ லவ், நோ லைட், நோ பீஸ், நோ சர்டிடியூட், நோ ஹெல்ப் ஃபார் பெயின். ஸோ நோ சர்டிடியூட் அப்படிங்கிறது இங்க வந்து அன்சர்டைனிட்டி. சரிங்களா? நிச்சயமற்ற வாழ்க்கை அப்படின்னு சொல்ல வர்றார். ஸோ ரியாலிட்டியில இந்த வேர்ல்டுல இதெல்லாம் இல்லை. ஸோ இங்க வந்து சயின்ஸ் ரிலிஜியன் மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சி வருது இல்லையா? அதனால இது எல்லாமே வந்து இப்ப இருக்கிற மக்கள் கிட்ட இல்ல அப்படின்னு அர்னால்ட் சொல்றார். அர்னால்ட் compares himself with the ancient Greek dramatist Sophocles. ஸோ இவர் வந்து ஒரு கிரீக் dramatist. Sophocles stood on the Aegean coast in Greece and watched the waves moving forward and backward. ஸோ இவர் எப்படி டோவர் பீச்ல இருந்துட்டு அதோட வேவ்ஸை பார்க்குறாரோ அந்த மாதிரி சொஃபக்கல்ஸ் வந்துட்டு ஏஜியன் கோஸ்ட்ல இருந்து இதே மாதிரி வேவ்ஸ் வந்து அவருக்கு ஒரு சாரோ சேட் ஃபீலிங்ஸ் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்னால்ட் சொல்றாரு. ஸோ சொஃபக்கல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீஸ் அ கிரீக் ட்ராஜிக் ட்ராமாட்டிஸ்ட். சரிங்களா? ஸோ அவரும் வந்து சர்டன் நோட் ஆஃப் சேட்னஸை கேட்டதுனால தான் he was able to publish about human misery அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? The scene to Sophocles might have symbolized the ebb and flow of human misery. ஸோ சொஃபக்கல்ஸ்க்கு வந்துட்டு அந்த எப் அண்ட் ஃப்ளோ, அந்த வேவ்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் மூவ் ஆகுறது வந்து மனிதனுடைய துயரம் மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு அர்னால்ட் சொல்றாரு. போத் மாடர்ன்ஸ் அண்ட் ஏன்ஷியன்ஸ் சஃபர்ட் ஃப்ரம் லாஸ் ஆஃப் ஃபெய்த். ஸோ மாடர்ன்ஸ் தான் சயின்டிஃபிக் டிஸ்கவரினால லாஸ் ஆஃப் ஃபெய்த்னு சொல்றாரு. பட் ஏன்ஷியன்ட்டுக்கும் அந்த லாஸ் ஆஃப் ஃபெய்த் இருந்திருக்கும் அப்படின்ட்டு அர்னால்ட் சொல்றாரு. பாருங்க எப்படி அதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா, அர்னால்ட் சேஸ் தட் சேட்னஸ் இஸ் எட்டர்னல். ஸோ சேட்னஸ் வந்துட்டு எட்டர்னல் அப்படின்னா லாஸ்ட் ஃபார் எவர். ஓகேங்களா? ஆனா அதைவே வந்து அவர் கான்ட்ராடிக்ட் பண்றாரு. என்ன சொல்றாரு? பை சேயிங் தட் தி sea of faith was once full. ஆனா ஒரு காலத்துல வந்து ஃபெய்த் வந்து முழுமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸ் அவரை கான்ட்ராடிக்ட் பண்றாரு. சரிங்களா? முரண்பாடு. Christianity was organized by Roman Church in Middle Ages. The middle-aged people had faith in Christian message, which was the reason for their happiness. So ancient people, modern people na they had religious disbelief, but middle-aged people vanda they had faith in Christian, so they were happy. The modern people lack faith in religion as they have grown strong in intellect and science. Religion having declined, a vacuum has arisen in human minds. So human minds la ஒரு emptiness வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. For the moderns, the life seems devoid of aim or purpose. Our short stay in this world is compared to that of lives of soldiers. ஸோ இவர் வந்து நம்ம ஹியூமனோட லைஃப்பை வந்து சோல்ஜர்ஸ் லைஃபோட கம்பேர் பண்றாரு. The soldiers fighting in dark is unable to distinguish friend from foe out of ignorance and killing friends. ஸோ நம்ம லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னா, சோல்ஜர்ஸ் வந்து இருட்டில் சண்டை போடுற மாதிரி இருக்காமா. இருட்டில் சண்டை போடும் போது ஃப்ரெண்டு யாரு எனிமி யாருன்னு தெரியாம ஃப்ரெண்ட்ஸே கொண்டுடுறாங்க. சரிங்களா? திஸ் ஆல் ஹேப்பன்ஸ் டியூ டு இக்னரன்ஸ். ஸோ இக்னரன்ஸ் அப்படின்னா அறியாமை. சரிங்களா? The pebbles in the poem stand for lifeless materialism. ஸோ மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டா மாறிட்டு இருக்கிறது. The poet urges his lady love to be true to one another. ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. The sea in Dover Beach symbolizes religious faith which Arnold shows to be receding from people's lives. ஸோ ரெசீடிங் அப்படின்னா பின்வாங்குவது. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலிஜியஸ் ஃபெய்த் வந்து சி மாதிரி மக்கள் மனசுல இருந்து பின்வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. Dover Beach is a dramatic monologue because the speaker is addressing a companion who is part of the scene but does not answer back. ஸோ dramatic monologue அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த போயம்ல வந்து பாத்தீங்கன்னா அவரும் இருக்காரு, அவங்க பிலவுடும் இருக்காங்க.
ஆனால் அந்த கேரக்டர் வந்து திருப்பி ரிப்ளையே பண்ண மாட்டாங்க எந்த இடத்துலையுமே. சரிங்களா? ஸோ இவர் மட்டும் பேசிட்டு இருப்பார். ஸோ இதை தான் நம்ம ட்ரமாட்டிக் மொனோலாக் அப்படின்னு சொல்றோம். ஒன்லி சின்சியர் லவ் கேன் கன்சோல் டிஸ்ட்ராட் மென் அண்ட் விமென். ஸோ ரெமடி வந்து